பாளையத்தில் உள்ள ஒரு பகுதி. இந்த வீட்டுக்குள்ளே பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இது ரொம்ப பழங்காலத்து வீடு. அங்கே ஏற்கனவே அந்த வடகிழக்கு மூலையில் 2 போர் கிடக்குன்னு 2 போர் போட்டு இப்போ பயன்பாட்டில் இல்லை, தண்ணி இல்லை. இப்போ இந்த வீடு டெமாலிஷ் பண்ண போகிறீங்களா? ஆமாம். இதில் இந்த லைனில் இந்த வீட்டுக்குள்ளேயே வேறு பாயிண்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அது ரெண்டுமே கை போர் தானே போட்டிங்க? ஆழம் வந்து 50 அடி. மிஷின் போகிற எத்தனை அடி ஆழம் போட்டிங்க? ரெண்டுமே 50 அடி தான். அவருக்கு 30 அடிக்குள்ளே நிறைய தண்ணி. இங்கே பார்த்தது செல்வி அம்மன் கோயில் தெரு. அவங்க காரில் தான் என்ன கூட்டியிருந்தாங்க. ஏன்னா இந்த செல்வி அம்மன் கோயில் இந்த தாளைக்கு இந்த பகுதினால என் காரை கொண்டு வர பயப்படுவேன். ஏன்னா இவ்வளோ நெருக்கடியாக இருக்கு இல்லையா? இது 2வது ஸ்கேன். வீட்டை ஒட்டி உள்ள காளிமனையில் இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்த முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. உள்ள மேலேருந்தே கடினப்பாறை. இது 2வது ஸ்கேனு. இந்த காளிமனையில் 120 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதே தெருவில் தான் அந்த வேப்ப மரம் தெரியுது. அங்கே ஒரு பாயிண்ட்டு பார்த்து கொடுத்தேன். 30-35 அடியில் நிறைய தண்ணி. ஏன்னா இந்த ஏரியா முழுக்கவே பாறை அமைப்பு மிக கடுமையான பாறை. ஒரு 40 அடி சதை பாறை இருந்தால் போதும், எந்த வருஷமும் எந்த மாதமும் இது வத்தாமல் ஓடும். ஆனால் பெரும்பாலான பகுதி எல்லாமே 5 அடி 10 அடி கிலோ ஃபுல்லாக கருங்கல் பாறை வந்துடும். இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே இந்தியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி இடம். இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. பாயிண்ட் எதுவும் இல்லை. இந்த 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கொடுக்கும். 20 அடியிலேருந்து 40 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம்தான். ஸ்டோரேஜுக்காக அதிகப்படி 250 அடி ஆழம் போர்வெல் போட்டு கம்ப்ரஸர் வச்சுக்கலாம். மேல் கசிவு மட்டும்தான். 1 HP ஜெட்டுன்னு 150 அடியோடு நிப்பாட்டது நல்லது.